ஒரு நகரத்து வீட்டில் விஸ்வநாதன் என்ற முதியவரும் அவரது மகன் சஞ்சய் மற்றும் மருமகள் மீனா ஆகிய மூவரும் வாழ்ந்து வந்தார்கள். சஞ்சய்க்கும் மீனாவுக்கும் திருமணமாகி சில மாதங்களே ஆகியிருந்தன. ஆனால் வெளியில் தெரியாத ஒரு பெரிய விரிசல் அந்த தம்பதிக்குள் மெல்ல வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு மீனா தன் மாமனார் விஸ்வநாதனிடம் நேரடியாக ஒரு விஷயத்தைச் சொன்னாள். மாமா, உங்கள் மகன் இரவு நேரங்களில் எடுத்த உடனே ஆழமாக தூங்கிவிடுகிறார். என் பக்கத்தில் அமர்ந்து பேசுவது கூட இல்லை, என்னை சரியாக கவனிப்பதும் இல்லை. நீங்கள் வேண்டுமானால் என்னுடன் இந்த அறையில் வந்து தங்குங்கள் என்றாள். முதலில் அதை ஏதோ விரக்தியில் பேசும் வேடிக்கையான பேச்சு என்று நினைத்த விஸ்வநாதன் அதற்கு பின்னால் இருந்த ஆபத்தான திட்டத்தை அப்போது உணரவில்லை. விஸ்வநாதனுக்கு வயது 55. தன் ஒரே மகனான சஞ்சய்க்கு 27 வயதில்தான் அவர் கல்யாணம் செய்து வைத்தார். சஞ்சய் ஒரே பிள்ளை என்பதால் சிறு வயது முதலே மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டான். அவனுக்கு வீட்டு வேலைகளோ அல்லது பொறுப்புகளோ செய்து பழக்கமில்லை. அதனால்தான் அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பான மருமகளைத் தேடினார் விஸ்வநாதன். பெற்றோர் இல்லாத, ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருக்கும் மீனாவைத் தேர்ந்தெடுத்தார். தன் மகனுக்கு அவள் சிறந்த துணையாக இருப்பாள் என்ற நம்பிக்கையில் திருமணத்தையும் உடனடியாக முடித்து வைத்தார். ஆனால் திருமணத்திற்குப் பின் அவர் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை. மருமகள் மீனா ஆரம்பத்தில் சில வாரங்கள் பொறுமையாக இருந்தாள். ஆனால் சில மாதங்களிலேயே அவளிடமிருந்து புகார்கள் வரத் தொடங்கின. சஞ்சய் மிகவும் சோம்பேறியாக இருப்பதாகவும், அலுவலகம் முடிந்து வந்தால் எந்த வேலையும் செய்யாமல் எப்போதும் தூங்குவதாகவும், தன் மனைவியுடன் நேரம் ஒதுக்க மறுப்பதாகவும் மீனா வருத்தப்பட்டாள். விஸ்வநாதன் 2 நாட்கள் அவர்களை கூர்ந்து கவனித்தார். சஞ்சய் உண்மையிலேயே மீனாவை அன்போடு கவனிக்கவில்லை என்பது புரிந்தது. மீனாவின் முகம் எப்போதும் வாடியே இருந்தது. மகனின் இந்தச் சோம்பேறித்தனம் மற்றும் அலட்சிய போக்கு மீனாவை அவனை விட்டு பிரிய வைத்து விடுமோ என்று விஸ்வநாதன் பயந்தார். ஒரு நாள் மாலை மீனா அலுவலகத்திலிருந்து சோர்வாக வந்தபோது விஸ்வநாதனே அவளுக்கு ஒரு கப் தேநீர் தயாரித்துக் கொண்டு போய் கொடுத்தார். மாமா, நீங்களா எனக்கு டீ போட்டுத் தருவது என்று வியப்புடன் கேட்டாள் மீனா. ஏன்மா, இந்த மாமனாரால் தன் மருமகளுக்கு ஒரு டீ போட்டுத் தரக்கூடாதா என்றார் விஸ்வநாதன். அதற்கு மீனா புன்னகைத்துக் கொண்டே, உங்கள் கையில் குடித்த தேநீர் மிகவும் சுவையாக இருக்கிறது மாமா என்றாள். அப்போதே விஸ்வநாதனுக்குள் ஒரு புதிய எண்ணம் முளைத்தது. எப்படியாவது தன் மகனுக்கு ஒரு மனைவியுடன் எப்படி அன்பாக வாழ வேண்டும் என்று கற்றுத் தர வேண்டும் என்று முடிவு செய்தார். மீனாவும் அவரிடம், நீங்கள் அவரை சரி செய்து விட்டால் அவரும் உங்களைப் போல ஒரு நல்ல மனிதராக மாறிவிடுவார் என்றாள். விஸ்வநாதன் தன் வேலையை முழுமையாக ராஜினாமா செய்துவிட்டு தன் ஓய்வூதியத் தொகையை வைத்துக் கொண்டு வீட்டில் இருக்கத் தொடங்கினார். தங்குவதற்கு அவர்களுக்கு சொந்த வீடும் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் விஸ்வநாதனைத் தொடர்ந்து அலைக்கழித்தது. கடந்த 2 நாட்களாக மீனா தன் படுக்கை அறையில் தூங்காமல் ஹாலில் உள்ள சோபாவில் தூங்குவதை அவர் கவனித்தார். 3வது நாள் பொறுமை இழந்து அதற்கான காரணத்தைக் கேட்க மீனா அவரை தனியாக அழைத்துக் கொண்டு தன் அறைக்குள் போனாள். அங்கே படுக்கையில் சஞ்சய் எதற்கும் அசையாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அவனைக் காட்டி, கல்யாணமாகி 4 மாசத்திலேயே 4 வருஷம் வாழ்ந்த சலிப்பை உண்டாக்கிட்டான் மாமா. ஒரு மனைவிக்கு நேரம் கொடுக்கணும் என்ற அடிப்படை அறிவே அவனுக்கு இல்லை என்று மீனாவின் குரலில் கோபம் தெரிந்தது. விஸ்வநாதனைப் பார்த்து நேரடியாக, இது உண்மையிலேயே உங்கள் மகனுக்கு முதல் திருமணமா? அல்லது ஏதேனும் குறைபாடு உள்ளதா என்று கேட்டாள். அந்த கேள்வி விஸ்வநாதனின் தலையில் இடியாக விழுந்தது. அவன் என்கிட்ட எந்த அன்பையும் காட்டத் தெரியாமல் இருக்கிறான். ஒரே விஷயத்தை தினமும் சொல்லிச் சொல்லி நான் சோர்வாகி விட்டேன் என்று மீனா விளக்கினாள். மருமகள் சொன்னதைக் கேட்டு விஸ்வநாதன் பேரதிர்ச்சி அடைந்தார். தன் மகன் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாரே தவிர இப்படி ஒரு நிலைமை வரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை.
விஸ்வநாதன் தன் மகனுக்கு கடுமையான பாடம் சொல்லிக் கொடுக்க முடிவு செய்தார். ஆனால் தூக்க மாத்திரைகளும் சில ரகசியங்களும் மறைந்திருக்கும் அந்த வீட்டில் அவர் கண்டுபிடிக்கப் போவது என்ன? காலை விடிந்ததும் மீனா வழக்கம் போல அலுவலகத்திற்கு புறப்பட்டுச் சென்று விட்டாள். விஸ்வநாதன் தன் மகன் சஞ்சயை அழைத்து கண்டிப்பாக பேசினார். மகனே, உனக்கு திருமணமாகிவிட்டது. ஒரு மனைவியை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. உனது இந்த எல்லை மீறிய ஆழ்ந்த தூக்கம் உன் மனைவியை சோர்வடையச் செய்கிறது என்றார். ஆனால் சஞ்சயோ வியப்புடன், அப்பா, நான் இரவு படுத்த உடனே என் கட்டுப்பாட்டையும் மீறி தூங்கிவிடுகிறேன். எவ்வளவு நேரம் நான் தூங்குகிறேன் என்று எனக்கே தெரியாது என்றான். அவனுக்கு தன் பக்கமிருக்கும் தவறு என்னவென்றே புரியவில்லை. அன்று இரவு விஸ்வநாதன் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள மகன் மற்றும் மருமகளின் அறைக்கு வெளியே போய் மெதுவாக எட்டிப் பார்த்தார். சஞ்சய் இப்போதும் படுக்கையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். மீனா ஜன்னலருகே நின்று யாரிடமோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக விஸ்வநாதனின் கால் வழுக்கி அவர் கீழே விழுந்துவிட்டார். சத்தம் கேட்டு மீனா அறைக்கு வெளியே ஓடி வந்தாள். மாமா, இந்த நள்ளிரவு நேரத்தில் எங்கள் அறைக்கு வெளியே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டாள். காலையில் என் மகனுக்கு புரிய வைத்தேன். ஆனால் அவன் இன்றும் உன்னை தனியாக விட்டுவிட்டு தூங்குகிறானா என்று பார்க்க வந்தேன் என்றார் விஸ்வநாதன். மாமா, நீங்கள் அவனுக்கு மன அழுத்தம் கொடுக்க வேண்டாம். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரது கையை பிடித்து தூக்கி அவரது சொந்த அறைக்கு அழைத்துப் போனாள் மீனா. அறைக்குச் சென்றதும் மீனா மெதுவாக அமர்ந்து விஸ்வநாதனின் கால்களை பிடித்து மசாஜ் செய்ய ஆரம்பித்தாள். அந்தத் தொடுதலிலேயே விஸ்வநாதனுக்கு ஒரு புதிய அசௌகரியமான உணர்வு ஏற்பட்டது. வெட்கமும் தயக்கமும் ஒரு சேர அவரைத் தாக்கின. ஆனால் மீனா சொன்னாள், மாமா, நீங்கள் என்னிடம் வெட்கப்படத் தேவையில்லை. நீங்கள் மிகவும் சுதந்திரமான குணம் கொண்டவர். பின்னர் விஸ்வநாதனின் முகத்தை கூர்ந்து பார்த்து, உங்கள் மகனை விட நீங்கள் இப்போதும் அழகாகவும் இளமையாகவும் இருக்கிறீர்கள் என்றாள். அந்த வார்த்தைகள் விஸ்வநாதனை மேலும் குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தின. அன்று முதல் விஸ்வநாதன் தன் மகனுக்கு பொறுப்புகளைச் சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தார். சஞ்சயும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஆனால் மீனாவின் நடத்தையில் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது. ஒரு நாள் விஸ்வநாதன் மதியம் சாப்பிட உட்கார்ந்திருந்த போது மீனா அவருக்கு உணவு பரிமாறினாள். அப்போது அவரது ஒரு கால் மேஜைக்கு அடியில் அவரது காலின் மேல் பட்டுக்கொண்டே இருந்தது. அவள் உணவு பரிமாறும் சாக்கில் திரும்பத் திரும்ப விஸ்வநாதனையே ஒரு வித்தியாசமான பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தாள். விஸ்வநாதனுக்குள் ஒரு பயம் முளைத்தது. நான் அவளுடைய மாமனார் என்பதை அவள் மறந்துவிட்டாளோ என்று அவர் எண்ணி நடுங்கினார். சாப்பிட்டு முடித்ததும், மருமகளே, வயிறு நிறைந்துவிட்டது என்று விலகிச் செல்ல முயன்றார் விஸ்வநாதன். மாமா, நானும் உங்களுடன் அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்றாள் மீனா. விஸ்வநாதன் அவளுக்கு உணவு பரிமாறிவிட்டு நகர்ந்தார். அதற்குப் பிறகு மீனா அவரிடம் இன்னும் நெருக்கமாக நடந்து கொள்ளத் தொடங்கினாள். ஒரு கட்டத்தில் இந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்த விஸ்வநாதன், நாளைக்கு சில கல்லூரி மாணவர்கள் மேல் மாடி அறைக்கு வாடகைக்கு வருகிறார்கள். அந்த ரூமை அவர்களுக்கு விட்டுவிடலாமா என்று கேட்டார். உடனே மீனா, வேண்டாம் மாமா, வீட்டிற்குள் அந்நிய மனிதர்கள் வருவது எனக்கு பிடிக்காது என்று கடுமையாக மறுத்துவிட்டாள். அவள் ஏன் இப்படி மறுக்கிறாள் என்பது அவருக்கு பெரிய புதிராக இருந்தது. அடுத்த நாள் இரவு திடீரென்று மீனா விஸ்வநாதனின் அறைக்குள் நுழைந்தாள். அவரது கையை பலவந்தமாக பிடித்து தன் அறைக்கு அழைத்துச் சென்றாள். மருமகளே, என்ன நடக்கிறது? இந்த நேரத்தில் ஏன் என்னை அழைக்கிறாய் என்று பயந்து போய் கேட்டார் விஸ்வநாதன். அவள் வார்ட்ரோப்பில் இருந்து ஒரு புதிய விலை உயர்ந்த ஆண்களுக்கான சட்டையை எடுத்து அவரிடம் நீட்டினாள். இதை நீங்கள் போட்டுக்கொண்டு என்னுடன் சிறிது நேரம் பேசுங்கள் என்றாள். விஸ்வநாதன் அதிர்ச்சி அடைந்து, நான் உன் மாமனார், இந்த வீட்டின் பெரியவன். இதை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று கண்டித்தார்.
ஆனால் மீனாவோ அலட்சியமாக, உங்கள் மகன் அங்கே பிணம் போல தூங்கிக் கொண்டிருக்கிறான். என் விருப்பங்களையும் தேவைகளையும் இந்த வீட்டில் உங்களிடம்தான் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று நேரடியாகச் சொன்னாள். மீனாவின் இந்த அணுகுமுறை விஸ்வநாதனை அதிர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. ஆனால் இதற்குப் பின்னால் ஒரு பெரிய சதிவலை மறைந்திருந்தது. விஸ்வநாதன் அந்தச் சட்டையை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார். நான் உன் மாமனார் என்று மீண்டும் சத்தமாகக் கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினார். அடுத்த நாள் காலை சஞ்சய் எழுந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது விஸ்வநாதன் அவனிடம் அந்த புதிய சட்டையைக் காட்டினார். இதை உனக்காகத்தான் உன் மனைவி வாங்கியிருக்கிறாள். ஆனால் நீ அதைப் பற்றி கவலைப்படாமல் தூங்கிவிட்டாய். இப்போது இதே சட்டையே என்னிடம் தந்து என்னை உடுத்தச் சொல்கிறாள். உன் மனைவி என்னிடம் இப்படி எல்லை மீறி பேசுவதற்கு உன்னுடைய இந்த அலட்சியம்தான் காரணம் என்று மகனை கடுமையாகக் கண்டித்தார். சஞ்சயால் அதைத் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அப்பா, எனக்கு நீங்கள் சொல்வது புரிகிறது. ஆனால் எனக்கு ஏன் இரவில் இவ்வளவு ஆழமாக தூக்கம் வருகிறது என்று எனக்கே புரியவில்லை. கல்யாணமான சில மாதங்களுக்குப் பிறகுதான் இந்த விசித்திரமான தூக்க பிரச்சனை ஆரம்பித்தது. என் மனைவி என்னிடம் உண்மையில் அன்பு காட்டுவதே இல்லை என்றான். மகனின் இந்த வார்த்தைகள் விஸ்வநாதனுக்குள் ஒரு புதிய சந்தேகத்தை விதைத்தன. இங்கே யார் போய் சொல்கிறார்கள்? மகனா அல்லது மருமகளா என்ற கேள்வி அவருக்குள் முளைத்தது. இந்த உண்மை குழப்பத்துக்கு ஒரு முடிவு காண விஸ்வநாதன் ஒரு திட்டத்தை வகுத்தார். அன்று இரவு அவர் தன் மகனை தன் சொந்த அறையில் போய் தூங்கச் சொன்னார். மகனுக்குப் பதிலாக விஸ்வநாதன் மகனின் படுக்கையில் மருமகளின் அறைக்கு சென்று படுத்துக் கொண்டார். சஞ்சய் படுத்திருப்பது போலவே போர்வையை தன் முகம் வரை இழுத்து போர்த்திக் கொண்டு ஃபேன் சத்தத்திற்கு நடுவே காத்திருந்தார். மீனா அறைக்குள் வரும்போது அவர் யார் என்று தெரியாமல் எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை நேரில் கவனிக்க வேண்டும் என்பதே அவரது திட்டம். சற்று நேரத்தில் மீனா அறைக்குள் நுழைந்தாள். படுத்திருப்பவர் தன் கணவன் சஞ்சய் என்று நினைத்துக் கொண்டு அவள் படுக்கையின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். விஸ்வநாதனின் காலிலிருந்து போர்வை சிறிது நழுவியது. ஆனால் இருட்டில் அவள் அதை சரியாக கவனிக்கவில்லை. என்னை எப்போதும் கவனிக்காமல் இப்படி தூங்கி விடுகிறாயே சோம்பேறி என்று முணுமுணுத்தாள். அப்போதுதான் திடீரென்று வீட்டின் பின் கதவு மெதுவாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. மீனா உடனடியாக எழுந்து சென்று கதவைத் திறந்தாள். வெளியே ஒரு ஆணின் குரல் கேட்டது. அவன் மீனாவை அவளது இரகசிய பெயரான மீனா என்று அழைத்து, என்ன விஷயம்? உன்னுடைய அந்த சோம்பேறி கணவனை இன்று எப்படி சமாளித்தாய் என்று கிண்டலாகக் கேட்டான். அதற்கு மீனா சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள். அவன் இன்று இரவு சாப்பிட்ட உணவிலும் பாலில் நான் வழக்கம் போல தூக்க மாத்திரையே கலந்துவிட்டேன். காலை வரை அவன் பிணம் போல கிடப்பான், எழுந்திருக்க மாட்டான். அந்த அந்நிய ஆண் சிரித்துக்கொண்டே, நல்லது, ஆனால் உன் மாமனாரை என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டான். என் மாமனார் என்னிடம் நான் காட்டிய நெருக்கத்தைக் கண்டு பயந்துவிட்டார். அவர் வெட்கப்பட்டும் பயந்தும் இந்த வீட்டை விட்டே ஓடிவிடுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் இன்னும் இங்கேயே இருக்க முடிவு செய்துவிட்டார். அவரை எப்படியாவது இந்த வீட்டிலிருந்து துரத்த வேண்டும், அப்போதுதான் இந்தச் சொத்து நமக்கு கிடைக்கும் என்றாள் மீனா. போர்வைக்குள் இருந்த விஸ்வநாதனின் உடல் கோபத்தால் சிலிர்த்தது. அவர் மீனாவை ஒரு நல்ல அனாதை பெண் என்று நினைத்து தன் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தார். ஆனால் இங்கோ அவள் தன் மகனுக்கு தினமும் தூக்க மாத்திரை கொடுத்து மயக்கமடையச் செய்துவிட்டு வேறொரு ஆணுடன் கள்ளத் தொடர்பு வைத்துக் கொண்டு வீட்டை ஏமாற்றி வந்திருக்கிறாள். வெறும் பணத்திற்காகவும் சொத்துக்காகவும் மட்டுமே அவள் இந்த திருமணத்தை செய்திருக்கிறாள் என்பது அம்பலமானது. விஸ்வநாதன் பொறுமை இழந்து போர்வையே ஒரேடியாக விலக்கிக் கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து நின்றார். திடீரென விஸ்வநாதனைக் கண்ட மீனாவும் அவளது கள்ளக்காதலன் அசோக்கும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நான் உன்னை ஒரு நல்ல பெண் என்று நினைத்தேன். ஆனால் நீ என் மகனின் உயிரோடு விளையாடி எங்களை ஏமாற்றுகிறாய் என்று விஸ்வநாதன் கர்ஜித்தார். மீனாவின் முகம் வெளிறிப்போனது.
ஆனால் அந்த அசோக் என்பவன் துணிச்சலாக, உங்க மகன் ஒரு உதவாக்கரே. அவனுக்கு ஒரு பெண்ணை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றே தெரியாது. இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டீர்கள், இனி எங்களுக்கு மறைக்க ஒன்றுமில்லை என்று கேலியாக பேசினான். விஸ்வநாதனின் இரத்தம் கொதித்தது. அவர் உடனடியாக அந்த இருவரையும் காவல் நிலையத்தில் பிடித்துக் கொடுக்க முடிவு செய்தார். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு நகர்வதற்குள் அசோக் அவரை தடுத்தான். நீங்கள் போலீசுக்கு போனாலும் உங்கள் மகனின் மானம்தான் போகும். அவன் மனைவியை கவனிக்கத் தெரியாதவன் என்று ஊரே பேசும். நாங்கள் சொல்வதைக் கேட்காவிட்டால் உங்கள் மகனை கொலை செய்யவும் தயங்க மாட்டோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொண்டால் நல்லது என்று மிரட்டினான். மீனாவும் கெஞ்சும் குரலில், மாமா, நானும் இவரும் நீண்ட நாட்களாக நேசிக்கிறோம். உங்கள் மகன் எனக்கு தேவையான எதையும் தரவில்லை. நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்தால் இந்த வீட்டின் சொத்தை நாம் பிரித்துக் கொள்ளலாம் என்றாள். போதும், நிறுத்துங்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்து என் மகனை ஏமாற்றியது மட்டுமில்லாமல் என்னையும் உங்கள் சதியில் இழுக்கப் பார்க்கிறீர்கள். உங்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டு விஸ்வநாதன் அங்கிருந்து வெளியேறினார். நள்ளிரவு நேரமாக இருந்தாலும் சஞ்சய் மற்றொரு அறையில் பாதுகாப்பாக தூங்கிக் கொண்டிருந்ததால் விஸ்வநாதன் தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நேராக காவல் நிலையம் சென்றார். அங்கே இருந்த உயர் அதிகாரியிடம் தன் வீட்டில் நடக்கும் அத்தனை அக்கிரமங்களையும் விளக்கிக் கூறினார். என் மருமகளும் அவரது கள்ளக்காதலனும் என் மகனுக்கு தொடர்ந்து தூக்க மாத்திரை கொடுத்து அவனை கொல்லப் பார்க்கிறார்கள். உடனே நடவடிக்கை எடுங்கள் என்று புகார் அளித்தார். போலீஸ் உடனடியாக விஸ்வநாதனின் வீட்டிற்கு புறப்பட்டது. அவர்கள் வீட்டுக்கு திரும்பியபோது மீனாவும் அசோக்கும் பதற்றத்தில் வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்ப முயன்று கொண்டிருந்தார்கள். ஆனால் விஸ்வநாதன் முன்னதாகவே வீட்டின் வெளிக்கதவுகளை பூட்டியிருந்ததால் அவர்களால் தப்ப முடியவில்லை. போலீஸ் சில நிமிடங்களில் அவர்களைச் சுற்றி வளைத்து இருவரையும் கைவிலங்கிட்டு கைது செய்தது. மீனா கண்ணீர் விட்டுக்கொண்டே, மாமா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பேராசையில் தவறு செய்துவிட்டேன் என்று கத்தினாள். ஆனால் விஸ்வநாதனின் மனம் கல்லாக இருந்தது. மருமகள் மற்றும் அவளது காதலன் போலீசில் சிக்கிய பிறகு வழக்கு நீதிமன்றத்திற்குச் சென்றது. சஞ்சயின் இரத்த பரிசோதனையில் தொடர்ந்து தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டது மருத்துவச் சான்றுகளுடன் நிரூபிக்கப்பட்டது. விஸ்வநாதனின் வலுவான சாட்சியத்தால் இருவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதன் பிறகு சஞ்சய்க்கும் விஸ்வநாதனுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது. சஞ்சய் பெரும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல், அப்பா, எனக்கு தெரியாமலேயே என் உணவில் விஷம் கலந்து இவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கிறதா என்று கேட்டு அழுதான். விஸ்வநாதன் அவனை அணைத்துக் கொண்டு, மகனே, உனக்கு வெளியில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்ததே உன்னுடைய முதல் தவறு. அவள் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம். ஆனால் அவளுக்கு உன் மீது ஏன் வெறுப்பு வந்தது என்பதையும் நீ சிந்திக்க வேண்டும். நீயும் ஒரு கணவனாக உன்னுடைய பொறுப்புகளைச் செய்ய தவறினாய் என்றார். இதைக் கேட்ட சஞ்சய்க்கு தன்மீது பெரும் கோபம் வந்தது. அப்பா சொல்வது சரிதான். நான் சோம்பேறியாக இருந்து விட்டேன். மனைவியின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. ஆனால் அவள் செய்த துரோகம் மிகப்பெரியது. அதனால் அவளிடமிருந்து விவாகரத்து பெறுவதே சரி என்று முடிவு செய்து சட்டப்படி விவாகரத்து பெற்றான். விவாகரத்து முடிந்த சில மாதங்களுக்குப் பிறகு விஸ்வநாதன் தன் மகனை முழுமையாக மாற்றியமைக்கும் முயற்சிகளில் இறங்கினார். அவனுக்கு சுயமாக வீட்டு வேலைகளைச் செய்ய பழக்கினார். காலையில் சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினர் இருவரும். சஞ்சயும் தன் தந்தையின் வழியை பின்பற்றி தன் சோம்பேறித்தனத்தை முழுமையாக கைவிட்டான். சில மாதங்களில் அவன் ஒரு நல்ல தனியார் நிறுவனத்தில் உயர் பதவியில் வேலைக்குச் சேர்ந்தான். அப்பா, நீங்கள் எனக்குச் சொல்லாமல் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை பாடம் இப்போது புரிகிறது. நான் இனி ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்றான் சஞ்சய். விஸ்வநாதனுக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. தன் மகனுக்காக அவர் மீண்டும் ஒரு பெண்ணைத் தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். இம்முறை அந்த பெண்ணின் குடும்ப பின்னணியை முழுமையாக விசாரித்து
குணத்திற்கும் குடும்ப பொறுப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஜனனி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். புதிய மருமகள் ஜனனி வந்தாள். அவள் குணம் மிகவும் தங்கமானது. புதிய மருமகள் ஜனனி வந்து சில மாதங்கள் கடந்தன. ஜனனி ஒரு எளிய, அன்பான மற்றும் பொறுப்பான பெண். அவள் வீட்டு வேலைகளில் மாமனாருக்கும் கணவனுக்கும் அன்போடு உதவினாள். முன்பு போல் எந்த கள்ளத்தனமான வேலைகளோ இரகசிய சந்திப்புகளோ அந்த வீட்டில் இல்லை. வீடே இப்போது ஒரு சொர்க்கம் போல் மாறியிருந்தது. சில வருடங்கள் கடந்துவிட்டன. விஸ்வநாதன் இப்போது வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார். சஞ்சய் தன் வேலையில் சிறந்த பதவியில் இருந்தான். ஜனனிக்கும் அவனுக்கும் அழகான குழந்தைகள் பிறந்தன. விஸ்வநாதன் தன் பேரக் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டும் அவர்களுக்கு நல்ல கதைகளைச் சொல்லிக் கொண்டும் காலத்தை கழித்தார். ஒரு நாள் மாலை விஸ்வநாதன் தன் பேரக் குழந்தைகளிடம் தன் சொந்த கதையை ஒரு பாடமாகச் சொன்னார். குழந்தைகளே, நான் ஒருமுறை ஒரு பெரிய தவறு செய்தேன். ஒரு பெண்ணை பரிதாபப்பட்டு நம்பி என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் அந்த பெண் எங்களை ஏமாற்றினாள். ஆனால் அந்த ஏமாற்றுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதன் பிறகுதான் ஜனனி நமக்கு மருமகளாக கிடைத்தாள் என்றார். தாத்தா, அந்த பெண் ஏன் அப்படி ஏமாற்றினாள் என்று பேத்தி கேட்டாள். குழந்தாய், சிலருக்கு உண்மையான அன்பின் மதிப்பும் மகிழ்ச்சியும் புரிவதில்லை. அவர்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நாம் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். உறவுகளை பாதுகாக்க வேண்டும். அன்புக்கு பதிலாக அன்பு மட்டுமே தர வேண்டும் என்றார் விஸ்வநாதன். சஞ்சய் அருகில் வந்து, அப்பா, நீங்கள் சொன்ன பாடத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஜனனி எனக்கு கிடைத்த உண்மையான தேவதை. முன்பு நான் சோம்பல் என்னும் தூக்கத்தில் மூழ்கியிருந்தேன். இப்போது நான் குடும்பத்தின் அன்பில் மூழ்கியிருக்கிறேன் என்றான். ஜனனியும் புன்னகைத்தாள். விஸ்வநாதன் சிரித்தார். அவரது மனதுக்குள் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருந்தது. வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றுபவர்கள் வந்தால் அவர்களை எதிர்கொள்ள தயங்காதீர்கள். நேர்மையாக வாழ்பவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் உண்மையான மகிழ்ச்சி தேடி வரும். நன்றி. முற்றுப் பெற்றது.